இந்த விருச்சிகம் ராசி அப்படின்னு சொல்லும்போது இந்த ராசியில் இருக்கிறவங்க பாருங்கள் கொஞ்சம் மர்மமானவங்களாக இருப்பீங்க. உங்களோட சிந்தனை அப்படிங்கிறது ஆழமானதாக இருக்கும். எந்த விஷயத்தையுமே எடுத்தமோ கௌத்தமோ அப்படின்லாம் செய்கிறது உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா புத்திசாலித்தனமாக எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்படுத்தி நன்மையை பெறக்கூடியவங்க. நீங்கள் ஒரு துரும்பை தொட்டால் கூட அதுலேருந்து என்ன மாதிரி முக்கியமான விஷயத்தை கையாளலாம், அந்த துரும்பை எப்படி உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு தான் யோசிப்பீங்க. பெரும்பாலும் உங்களோட துணையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனாலும் பாருங்கள், உங்களோட நேசம், அன்பு, பாசம், காதல் இது உண்மையானதாக இருக்கும். அதுக்குன்னு நீங்கள் ரொம்ப டெரரான ஆள்லாம் கிடையாதுங்க. நகைச்சுவை உணர்வு அதிகமாகவே இருக்கும். ரகசியங்களை பாதுகாக்கிறதுல சிறந்து விளங்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்களோட ரகசியம் மட்டும் இல்லை, உங்ககிட்ட யாராவது ஒரு சில ரகசியங்களை பகிரும் பொழுது அதையுமே உண்மையாக பாதுகாப்பாக வச்சுக்கக்கூடியவங்க தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள். அதனால தான் மர்மமானவங்க, ஆழமான சிந்தனை கொண்டவங்க, அப்படி இருந்தாலும் புத்திசாலிகளாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி செவ்வாயின் அதிபதி முருகன். உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு நீங்கள் பெறணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு செய்கிறது சிறப்பான உயர்வையும் நன்மையும் ஏற்படுத்தும். எல்லா வகையிலுமே நீங்கள் நன்மைகளை பெறக்கூடிய வழிபாடாக முருகன் வழிபாடு அமையும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவணபவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த முருகனின் அருளால் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு, நன்மை இது எல்லாமே உங்களை விரைவில் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் ஜாதக அமைப்புகளை நீங்கள் வீட்டிலேருந்தே தெரிஞ்சுக்க முடியும். இதனால் நன்மை, நல்ல ஒரு உயர்வு, அதுவும் எதிர்காலத்தில் நடக்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுனால பிரச்சனையிலிருந்து விடுபட நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க உதவியாக இருக்கும். ஜாதக அமைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு, அதுக்கப்புறம் அனுஷம், அதுக்கப்புறம் கேட்டை, இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே இந்த வாரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலை அப்படின்னு பார்த்தா சுகஸ்தானத்தில் ராகுவும், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சனி இந்த 4 கிரக சேர்க்கையும் அமைஞ்சிருக்கு. ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரனும், அஷ்டமஸ்தானத்தில் குருவும், தொழில் ஸ்தானத்தில் கேதுவும், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரனும் அமர்ந்திருக்காங்க. இந்த வாரம் பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு கிரக சூழல் உருவாகியிருக்கு. இந்த கிரக அமைப்புகள் இருக்கிற இடத்தை பொறுத்து தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள், நன்மை, தீமை இது எல்லாமே உண்டாகுது. இப்போ நம்ம கிரக நிலையை பார்த்தாச்சு. இதனால் வரக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்த்த பண வரத்து இப்போது தாராளமாக கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனாலும் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கவனமாக இல்லை அப்படின்னா வீணான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி சூழல் உருவாகிடும். அதனால் கவனமாக எச்சரிக்கையாக செயல்பட பாருங்கள். பண விஷயத்தில் பண விஷயம் அப்படின்னு சொல்லாமல் எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருந்தால் ரொம்பவுமே நல்லதுங்க. முன்னெச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். இப்போ உங்களுக்கு கடந்த காலத்தை விடவே நல்ல ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. அதனால் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கும். எந்த ஒரு காரியத்தையுமே அலசி ஆராய்ஞ்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க, அது நல்லதாக இருக்கும். திடீர் முடிவை, அவசர முடிவை மட்டும் தவிர்க்க பாருங்கள். தொழில் வியாபாரத்தில் வீணான அலைச்சலும் பண விரயமும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அதனால் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். புதிய ஆர்டர்கள் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா அது வரத்துக்கு கொஞ்சம் தாமதம் மட்டுமாகும், பிரச்சனை எதுவும் இல்லை. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு மனசில் ஒரு வித பயம் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழல் உருவாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக பணிகளை சிறப்பாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா கூடுதல் கவனம் எடுத்து அந்த பணிகளை செஞ்சு பாருங்கள். குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்குமே சண்டை சச்சரவுகளை விடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசி அந்த ஒரு விஷயத்தையும் புரிய வைக்க பாருங்கள். வீணான வாக்குவாதம், சண்டை சச்சரவுகளை தவிருங்க. அப்படி வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா குடும்பத்தில் நிம்மதி குறையும். அதே போல் சூழல் அப்படிங்கிறது சந்தோஷம் நிறைஞ்சதாக இருக்காது. விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் கண்டிப்பாக அவங்க கெட்டு போகிறதில்ல. கணவன் மனைவிக்கிடையே வீணான வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால அனுசரித்து போங்க. வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. பிள்ளைங்களோட நல்ல அக்கறையும் காட்டுங்க. கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு உடல் களைப்பு, சோர்வு இது வரலாம். கவனமாக முன்னெச்சரிக்கையாக எல்லா விஷயத்திலையும் செயல்பட்டால் நன்மையும் நல்ல ஒரு உயிரும் நீங்கள் கண்டிப்பாக எல்லா வகையிலுமே பெறலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடுறதா இருந்தாலும் யோசித்து செயல்படுங்க, அது நல்லதாக இருக்கும். வீணலைச்சல் ஏற்பட்டு விலகும், செலவு கொஞ்சம் கூடும். மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். பாடங்களை கவனமாக படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
இப்போ வந்து விசாக 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் பொருள் வரத்து அதிகரிக்குது. கொடுத்த வாக்கு காப்பாற்றக்கூடிய அளவுக்கு சூழல் உருவாகுது. நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். மற்றவங்களால் கைவிடப்பட்ட காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் இப்போ சிறப்பாக நடக்கும். அனுகூலமாக நடந்து முடியும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரத்துக்கு தேவையான பண உதவி கிடைக்குது. எதிர்பார்த்த எல்லா வகையிலுமே நல்ல ஒரு லாபம் வருது. புதிய ஆர்டர் கிடைக்கிறதுல சாதகமான நிலை உங்களுக்கு வந்து சேருது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விருப்பமில்லாத இடமாற்றம் வரலாம். வேறு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்து கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி கணவன் மனைவிக்கிட்டே இருந்த இடைவெளி குறையுது. திருமணம் தொடர்பாக எடுக்கும் முடிவு கைகூடும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. தந்தையின் உடல்நிலையில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். பிள்ளைங்கக்கிட்ட மகிழ்ச்சியை எப்பொழுதுமே இருக்கணும். அவங்களுக்கு தேவையான விஷயத்தை வாங்கி தந்து மகிழ்ச்சி அடைய செய்வீங்க நீங்கள். அதே போல் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க கிட்ட அன்பாக அனுசரணையாக நடந்துக்கோங்க. அவங்களோட அருளாசியை உங்களுக்கு வந்து தொழில் வியாபாரத்தில் இலக்கை அடைகிறது வரைக்கும் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கக்கூடியவங்க நீங்கள். உங்களோட மனதில் இருக்கிறத அவ்வளோ சீக்கிரம் வெளியில் சொல்லவும் மாட்டீங்க. எடுத்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் உறுதியாக அந்த காரியத்தை செஞ்சு முடிப்பீங்க. விடாப்பிடியானவங்களாக இருப்பீங்க. கோபம் அதிகம் வந்தாலுமே நேசிக்கிறவங்கள ரொம்பவுமே பாசமாக பாதுகாக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க நீங்கள். எதையுமே ஆழமாக ஆராயும் அறிவுபடுத்துவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் பாருங்கள், உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்கள அவ்வளவு எளிதில் மன்னிக்கவும் மாட்டீங்க. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு வந்து இந்த வாரத்தோட அமைப்புகள் எப்படி இருக்குது, என்ன செஞ்சால் நன்மைகளை பெற முடியும், எந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தோட அமைப்புகளை பார்க்கும் பொழுது இது ஒரு மகிழ்ச்சியான வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா 50 நாட்களுக்கு அப்புறம் அஷ்டம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் குரு பகவான். பாக்கிய ஸ்தானத்தில் உச்சம் பெற்று அதுவும் சஞ்சாரம் செய்கிறாரு. அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ உங்களுக்கு இந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நன்மைகள் சிறப்பாக நடக்க தூங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அது வரைக்கும் நீங்கள் அடுத்தவங்களோட பேச்சை கேட்டு உங்களோட மூளையை குழப்பாமல் சுயமாக சிந்திச்சு முடிவெடுக்க பாருங்கள். அதுதான் நல்லதாக இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகுதியான கோபம், பிடிவாதம் இதை மட்டும் தவிர்த்தா மற்ற எல்லாமே சிறப்பாக நல்லாவே நடக்குங்க. அதே போல் ஜாதகர் பார்க்கும் தொழில் மூலம் புகழ், அந்தஸ்து, கௌரவம் இது கிடைக்கும். அதாவது இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு உயர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். பிளான் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பாக செஞ்சால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும். தடைப்பட்ட வேலையில் மாற்றம் வரும். இடப்பெயர்ச்சி வெகு விரைவில் கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பல அரிய புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பீங்க. உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடம் உங்களை விட்டு தானாக விலகும். சிலர்லாம் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய யோகம் கூட அமைஞ்சிருக்கு. சிலர் ஒப்பந்த பணி முடிந்து தாயகம் திரும்பக்கூடிய அமைப்பும் உண்டாகுது. குடும்பத்தில் உங்களோட செல்வாக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறும். கணவன் மனைவி உறவுல நிலவில் பனிப்போர் விலகும். அதுவும் செவ்வாய்க்கிழமையில் பாலமுருகனை நீங்கள் வழிபட்டு வருவதால் சிறப்பான உயர்வு நன்மை அப்படின்னு எல்லா வகையிலுமே நீங்கள் சிறப்பான அம்சங்களை இந்த வாரம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முருகனை மனசார நினைச்சிட்டு உங்களோட பணிகளை தொடங்குங்க. தினந்தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி மனசார முருகப்பெருமானை வேண்டிட்டு உங்களோட பணிகளை தொடங்குங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வும் கண்டிப்பாக வரும். பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு திருப்தி தரக்கூடிய சூழல் உருவாகும். ஆனால் நீங்கள் எச்சரிக்கையாக கவனமாக எல்லா விஷயத்தையும் செயல்படணும். அதே போல் பணவரவு தாராளமாக இருந்தாலும் அதற்கேற்றது போல் செலவுமே ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால பண விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் கவனமாக செயல்பட்டால் நல்லதாக இருக்கும். பிள்ளைங்களால் ஏற்பட்ட பிரச்சனை நீங்கள் நல்ல ஒரு சந்தோஷமான சூழல் உருவாக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் வருகை உங்களுக்கு ஆதாயமாக இருக்கும். சிலருக்கெல்லாம் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் நீண்ட தூர பயணம் மேற்கொள்ள வேண்டிய வாய்ப்பு உருவாகுது. அதே போல் தேவையில்லாமல் மற்றவங்ககிட்ட வாக்குவாதமோ சண்டை சச்சரவுகளும் செய்யாமல் இருங்க. மற்றவங்க கூட மனசாபம் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால நீங்கள் பேசும்போது பொறுமையாக கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது நல்லது. அலுவலகத்தில் நீங்கள் எவ்வளவு தான் உழைச்சாலும் உரிய அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இப்போ பாருங்களேன், உங்களோட நிலையில் நல்ல ஒரு மேன்மை வர நிறையவே வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்கள்கிட்ட எதிர்பார்க்கும் உதவி கிடைக்காது. அதனால் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்காதீங்க. பொறுமையை கடைபிடிச்சா எல்லாமே நல்லதாக நடக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு விற்பனையும் லாபமும் திருப்தி தரக்கூடிய வகையில் அமையும். உங்களோட பொருட்களை தரமானதாக வச்சுருக்க பாருங்கள். பங்குதாரர்கள் உங்களோட முயற்சிக்கு உதவியாக இருப்பாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். இதனால் கடன் வாங்க வேண்டிய சூழல் உருவாகலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழல் கொஞ்சம் மகிழ்ச்சி தருவதாகவே அமையும்.
எல்லா விஷயத்துலையுமே கவனமாக முன்னெச்சரிக்கை செயல்பட்டால் பெரும்பாலும் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நீங்கள் உங்களை பாதுகாத்து வச்சுக்கலாம். எல்லாமே நல்லதாக நடக்க உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு தினந்தோறும் தொடர்ந்து செய்யுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயிரும் கண்டிப்பாக வரும். என்ன நேயர்களே, இந்த பதிவை நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் விருச்சிக ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்து அடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம்.